வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்பட பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்பட பகுதியில் நாம் பார்க்க இருப்பது இந்திய திருநாட்டினுடைய கடைக்கோடியாக இருக்கின்ற ராமேஸ்வரத்தில் ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்து வறுமையில் வாழ்ந்து தன் உழைப்பால் உயர்ந்து இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகனாக உயர்ந்த மக்கள் நாயகன் என்று போற்றப்படுகின்ற மரியாதைக்குரிய முன்னாள் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் நினைவு நாளை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள் அவருடைய நினைவிடத்திலே என்று நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் ராமேஸ்வரம் பகுதியிலே சென்று இதனை நமக்கு தெரிவித்திருக்கிறார். கனவு காண்பது என்று தூக்கத்தில் வருவது அல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு என முன்னேற்ற பாதையில் சிந்தித்து மக்களின் நாயகனாக கலாம் அவர்கள் மறைந்தார்கள் என்றும் விண்வெளி ஆராய்ச்சியில் பல சாதனைகளை படைத்தவர் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஆவதற்கு முன்பாக தெருக்களிலே பேப்பர்தனை விற்று அதில் கிடைத்த வருமானத்தை கொண்டு படிப்பை தொடர்ந்து பல இன்னல்களுக்கு பிறகு விஞ்ஞானியாக மாறி அந்த விஞ்ஞானியில் பல சாதனைகளை படைத்து அதன் மூலமாக இவர் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி, இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகன் என்று உயர்ந்த நிலை அடைந்து அவர் இறக்கின்ற போது கூட பள்ளி மாணவிகளிடத்திலே உரையாற்றி அவர்களுக்கு தெளிவை ஏற்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை உதாரணமாக எடுத்து காட்டி நீங்கள் படிப்பு 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 என்று படித்தால் உயரலாம் என்னை போல என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற போதே மயங்கி விழுந்து இறந்தார் என்ற தகவலையும் எடுத்து சொன்னார்கள். மக்களின் நாயகன் கலாம் அப்துல் கலாம் அவர்கள் விண்வெளி ஆராய்ச்சியில் பல சாதனைகளை படைத்தார். இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி என்ற பதவியை அலங்கரித்து தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து தமிழ்நாடு முழுவதும் பலரும் மரியாதைக்குரிய முன்னாள் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி கலாம் அவர்களுக்கு, அப்துல் கலாம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார்கள். அவர் மறைவிடமான ராமேஸ்வரத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் ISRO தலைவராக இன்றைக்கு இருக்கின்ற நாராயணன் உள்ளிட்டோர்கள் தலைமையில் மரியாதை செலுத்தப்பட்டது அவருடைய நினைவிடத்தில் என்று நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் ராமேஸ்வரம் பகுதியிலே இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார். சார் கொஞ்சம் முன்னாடி சார், கொஞ்சம் நேரம் பாருங்க சார். சார் இங்கே நேரம். மண்ணுலகை விட்டு மறைந்தாலும் இன்னும் நம் உள்ளத்திலே வாழுகின்ற தமிழினத்திற்கெல்லாம், தமிழக மக்களுக்கெல்லாம், தமிழ்நாட்டுக்கெல்லாம் ஒரு பெருமை சேர்த்திய மனிதராக வாழ்ந்த மரியாதைக்குரிய இந்திய நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி
அப்துல் கலாம் என்று புகழப்பட்ட ஏபிஜே அப்துல் கலாம் என்ற அந்த மனிதனுக்கு மறைந்த இந்நாளில் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இதைப் போல இந்தியா திருநாடு மட்டுமல்ல உலகம் முழுவதுமே அவருடைய நினைவு நாளை கடைபிடிக்கப்பட்டது என்று நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் ராமேஸ்வரம் பகுதியிலே அவருடைய நினைவிடம் பகுதியிலே இருந்து இந்த தகவலை நமக்கு தெரிவித்திருக்கிறார் என்று தெரிவித்து, இதையெல்லாம் சிறப்பான முறையில் ஒரு செய்தியாக செய்தி வடிவமாக தந்த நமது ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, யூடியூப் பகுதியிலே இதுவரை நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்